வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மை இருக்கு. நம்ம வாழ்க்கையை மாற்ற யாரும் வரமாட்டார்கள். நாம தான் 100% பொறுப்பு எடுக்கணும். இத சொல்லும் ஒரு சிறிய கதை. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு பெரிய கோதுமை வயல் இருந்தது. அந்த வயலின் நடுவில் ஒரு சிட்டுக்குருவி தனது 4 குட்டிகளோடு கூடு கட்டியிருந்தது. ஒரு நாள் விவசாயி சொன்னான், நாளை என் மகன்களை அனுப்பி வயலை அறுத்து விடுகிறேன். குட்டிகள் பயந்தன. அம்மா, நம்ம கூடு அழிந்து போய்விடும் போல் என்று. அம்மா, சிட்டுக்குருவி சிரித்துக்கொண்டே சொன்னாள், பயப்படாதே, அவன் மகன்களை நம்பியிருக்கிறான். நாளை யாரும் வரமாட்டார்கள் என்றது. அப்படியே நடந்தது. சில நாட்கள் கழித்து விவசாயி மீண்டும் சொன்னான், நாளை கூலிகளை அனுப்பி வயலை அறுப்பேன் என்று. குட்டிகள் மீண்டும் பயந்தன. ஆனால் அம்மா சொன்னாள், இப்போதும் கவலைப்பட வேண்டாம், அவன் இன்னும் பிறரை நம்பிக்கொண்டிருக்கிறான், யாரும் வரமாட்டார்கள் என்று. அப்படியே நடந்தது. பல நாட்கள் கழிந்தன. இறுதியாக விவசாயி தானே பேசிக்கொண்டான், இவ்வளவு நாள் பிறரை நம்பி நேரம் வீணாக்கிட்டேன், நாளை நானே வயலை அறுக்கப் போகிறேன் என்றான். அதை கேட்ட உடனே அம்மா சிட்டுக்குருவி சொன்னது, இப்போதான் நாம் இங்கிருந்து போக வேண்டும். நாளை அவன் கண்டிப்பாக அறுப்பான். ஏனெனில் இப்போ அவன் யாரையும் நம்பவில்லை, தானே பொறுப்பு எடுக்கிறான். அதேபோல் அடுத்த நாள் விவசாயி வந்து வயலை அறுத்தான். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? குறைகளை சொல்லிக் கொண்டிருப்பது எதையும் மாற்றாது. பிறரை நம்பிக்கொண்டு காத்திருந்தால் எதுவும் நடக்காது. உன் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரமாட்டார்கள். நீ சோம்பேறி என்றால் அது உன் தவறு. நீ தாமதம் செய்தால் அதுவும் உன் தவறு. வாழ்க்கை ஒரு நீண்ட ஓட்ட பந்தயம். தடைகள் வரும். ஆனால் கைவிடாமல் தொடர்ந்து சென்றால் மட்டும்தான் வெற்றி உன்னோடு வரும். நம்ம வாழ்க்கை எப்படி போகணும்னு தீர்மானிப்பது நம்ம செய்யற செயலில்தான் இருக்கு. 100% பொறுப்பு எடு. உன் வாழ்க்கையை நீயே உருவாக்கு. நன்றி. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க.